காவல் நிலையத்தில் உங்கள் மீது ஏதாவது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா? அந்த பொய் வழக்கை எப்படி உங்களால் பொய் என்று நிரூபிப்பதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை? அந்த ஆவணங்களை நீங்க காவல் நிலையத்திலிருந்தே தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பயன்படுத்தி நீங்க பெற்று அதை நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நீங்க அதை பொய் என்று நீங்க நிரூபிக்கலாம். இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்பு தயவு செய்து இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் காவல் நிலையத்திற்கு மனு செய்யாதீங்க, டிஎஸ்பி அலுவலகத்துக்கு மனு செய்யாதீங்க. யாருக்கு மனு செய்யணும் அப்படின்னா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கூடுதல் அந்த காவல் கண்காணிப்பாளர் இருப்பார் பாத்தீங்களா, அவருக்கு தான், அந்த ஏடிஎஸ்பிக்கு தான் நீங்க மனு செய்யணும். அப்ப பொது தகவல் அலுவலர் அப்படின்னு போட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், அது எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை போட்டு மனு செய்யுங்க. நிறைய நபர்கள் காவல் நிலையத்துக்கு பண்ணிடுறீங்க, அது தவறு. அப்ப நீங்க முதலாவதாக எதை கேட்கணும் அப்படின்னா, அந்த மனுதாரர் கொடுத்த புகார் மனுவை கேட்கணும். இரண்டாவது தகவலாக அந்த புகார் மனு மீது பதிவு செய்யப்பட்ட சிஎஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய கம்யூனிட்டி சர்வீஸ் ரெக்கார்டு, அந்த ரெக்கார்டை கேளுங்க. மூன்றாவதாக அந்த மனுதாரரையும் எதிர் மனுதாரரையும் விசாரணைக்கு அழைத்து அந்த விசாரணை அழைப்பாணையை கேளுங்க. நான்காவதாக அந்த அழைப்பாணை முடிஞ்சு நம்மகிட்ட இருந்து ஒரு வாக்குமூலம் வாங்கியிருப்பாங்க. அப்ப அந்த மனுதாரர் மற்றும் எதிர் மனுதாரரிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலம் என்ன அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்ப ஐந்தாவதாக அதன் இறுதியாக ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கும், அந்த எஃப்ஐஆர் காப்பி. அதை படிவம் 73 பதிவு செஞ்சிருப்பாங்க. அந்த படிவம் 73 என்னன்னு சொல்லி கேளுங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்கை ஒரு டைரியில எழுதிட்டே வருவாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வழக்கு நாட்குறிப்பு, ஆங்கிலத்துல சொன்னோம்னா அப்படின்னா கேஸ் டைரி. அந்த டைரிய நீங்க அதை படிவம் 74 சொல்லக்கூடிய அந்த கேஸ் டைரியை நீங்க கேளுங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஜெனரல் டைரின்னு ஒண்ணு அந்த காவல் நிலையத்துல பராமரிக்கப்படும். அதை அந்த காவல் உதவியாளர் அந்த உதவி ஆய்வாளர் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வருவாரு. அதுல நிறைய தரவுகள் நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த ஜெனரல் டைரி என்று சொல்லக்கூடிய பொது நாட்குறிப்பு படிவம் 81 நீங்க கேளுங்க. அந்த 81 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவல்கள் இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளை கைது செஞ்சிருந்தாங்கன்னா, கைது செய்யும் போது நம்மகிட்ட இருந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டி அவங்க எடுத்திருக்கிறாங்க, மொபைல் போனா, பணமா, பர்ஸா, ஏடிஎம் கார்டா என்பதை அந்த பொருட்களை பதிவு செய்யக்கூடிய படிவம் 86 தெளிவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்வை மகஜர் கேளுங்க, அந்த மாதிரி வரைபடம் கேளுங்க. இரண்டாவது இறுதி அறிக்கை என்று சொல்லக்கூடிய ஃபைனல் ரிப்போர்ட் படிவம் 89 கேளுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஸ் டைரியை நீங்க கேட்கலாம். எவ்வளவு அந்த கேஸ் டைரி. ரெண்டாவது சார்ஜ் ஷீட் கேட்கலாம். சார்ஜ் ஷீட் என்று சொல்லக்கூடிய அந்த குற்றப்பத்திரிகையை படிவம் 90 நீங்க கேட்கலாம். ரெண்டாவது அவங்க ஜாமீன்ல வெளிவந்திருந்தாங்கன்னா அந்த விடைமுறிவு ஆவணம், இதெல்லாமே நீங்க கேட்டு பெறலாம்.